அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளா ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த பல போராட்டங்களை முன்னெடுத்த எஸ்ஜிடி தேர்வுக்கான விடை குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. தற்காலிக விடை குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒன்று. கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம என்னெல்லாம் நினைச்சோமோ டவுட் கொஸ்டினா வச்சிருந்தோமோ அது எல்லாமே கரெக்டா அவங்க ஸ்டார் கொஸ்டினோட பெரிய லெவல்ல அப்ஜெக்ஷன் பண்ற அளவுக்கு இல்லாம கொடுத்திருக்காங்க. இது அதாவது மைனாரிட்டி லாங்குவேஜுக்கான கீ விடல. ஏன்னா அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்களோட போஸ்டிங் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்க காரணத்தினால மைனாரிட்டி லாங்குவேஜுக்கு மட்டும் ஆன்சர் கீ விடல. மற்றபடி ஓவராலா எல்லாருக்கும் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாற்றுத்திறனாளிகள் தமிழ் தகுதி தேர்வுல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்க காரணத்தினால அதுல ஏதாவது கொஸ்டின் தப்பாவோ அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ற மாதிரி இருந்தாலோ அவங்க அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ் அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டினா இருக்கு. அதாவது தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, தமிழ் தகுதி தேர்வுல இந்த கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டினா யார் கூறுபவர் யாருன்னு கேட்டாங்க. அது காற்று தான் சொல்லும் அது மாதிரி. அதனால அந்த கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டினா இருக்கு. அதை தாண்டி தமிழ்ல இருக்கிற அந்த நேமி அப்படிங்கிற சொல் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருந்தது. அந்த நேமிங்கிற சொல் 2 பொருள்ல வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நம்ம தேடிட்டு இருந்தோம். ஸோ அதனால அந்த கொஸ்டினையும் ஸ்டார் கொஸ்டினா கொடுத்துட்டாங்க. பாருங்க, நேமிக்கு சங்குங்கிற ஒரு பொருள் இருக்கும். பழைய புக்ல வலம்புரி சங்குன்னு இருக்கும். ஸோ சாரி, சக்கரம்ங்கிற ஒரு பொருளும் பழைய புக்ல வலம்புரி சங்குன்னு இருக்கும். சக்கரம்னு தனியா கொடுக்காம சங்கு சக்கரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே இதை கன்ஃபியூஸ்டா ஆனதுனால இதுக்கு ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் பிளேட் அது நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கன்ஃபியூஸா இருந்தது. அது ஸ்டார் கொஸ்டின்ல அவங்க சொல்லிட்டாங்க. இது ஸ்டார் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 6 ஸ்டார் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டார் கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு ஓவராலா 1 மார்க் ஆட் ஆயிடும். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப 6 மார்க் நார்மலா நம்ம இந்த ஸ்டார் கொஸ்டினை தவிர்த்து நம்ம மற்ற கொஸ்டின்ஸ்க்கு கால்குலேட் பண்ணிட்டு 6 கொஸ்டின்ஸ் நம்மளோட ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, டாப் லைட் அது இமேஜினேட்டிவ் ஐடியான்னு நிறைய சென்டர்ல சொல்லியிருந்தாங்க. பட் அது ஒரு ஸ்டார் கொஸ்டின். ஸோ அது மார்க் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மேக்ஸ் டஃபா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில 2 ஸ்டார் கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஏன்னா நிறைய பேர் அதுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டஃபா இருந்தது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. இந்த கொஸ்டின் ஒரு ஸ்டார் கொஸ்டின். இது இல்லாம நம்ம எப்பயுமே எதிர்பார்த்த அந்த சதுரம் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் அதுவும் ஸ்டார் கொஸ்டின்ல வந்திருக்குது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் ஆட் ஆயிருக்கு. இது டஃபா கேட்ட ஒரு இடத்துல 2 கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டினா வந்தது ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கல. கொஞ்சம் டவுட்டோட தான் இருந்ததே ஒழிய ஸ்டார் கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்கல. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்லயும் ஸ்டார் கொஸ்டின் இடம்பெற்றிருக்குது. அந்த ஒளியோட அது ஆல்ரெடி புக்ஸ்ல போய் இருக்கிற கண்டென்ட்டே கொஞ்சம் தப்பா இருந்துச்சு. அது ரொம்ப நாள் கன்ஃபியூஷன்லயே ஓடிட்டு இருந்துச்சு. புக்ல இருக்கிற கண்டென்ட்டே கொஞ்சம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆனா தையல் ஊசியோட இயக்கம் ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. நேர்கோட்டு இயக்கமா அதிர்வு இயக்கமா அப்படிங்கிற கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. அது நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு கொடுத்து முடிச்சு வச்சுட்டாங்க. அதாவது இந்த சவுண்டோட இந்த இது சொல்லப்போனா புக்ல கொடுத்தது லைட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல இருக்கிறதே கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது ஓரளவு கரெக்ட் தான். புக்ல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அதனால நம்ம எதுவும் அதை அப்ஜெக்ஷன் ட்ராக்குக்கு போவோம், எதுவும் அப்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அவங்களே ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. மற்றபடி இதுல இல்ல. அந்த நேர்கோட்டு இயக்கம் அதிர்வு இயக்கத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்த ஒண்ணு அது கொடுக்கல. அதுக்கு சப்போஸ் ஒருவேளை நம்ம ஸ்டார் கொஸ்டினுக்கு நம்ம இல்ல வேற ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம அந்த 2 ஆன்சரும் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண முடிஞ்சா அதுக்கு வேணா அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க, 150வது கொஸ்டின். ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பிசி ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். பட் அந்த எழுதுறதுல இருக்கிற ஒரு நடைமுறையை பயன்படுத்தி இந்த கொஸ்டின் பின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முடிஞ்ச அப்ஜெக்ஷன் நம்ம முடிஞ்சா அப்ஜெக்ட் பண்ணலாம், பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த பிசி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ 24 வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரே மீனிங்ல தான் இருக்கு. சோசியல் சயின்ஸ்ல நம்ம எதிர்பார்த்தபடி குடியரசுத் தலைவர் கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டினா அறிவிச்சிருக்காங்க. அது நம்ம எதிர்பார்த்ததான். இப்ப கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் நமக்கு ஸ்டார் கொஸ்டின்ஸா வந்திருக்குது.
அந்த 6 கொஸ்டின் வந்து நம்மளோட மார்க் கூட ஆட் ஆகும். மேக்ஸ்ல 2 வந்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 2 வந்தது ரொம்ப சந்தோஷம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து 3ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 6 டேஸ். ஏதாவது வந்து அப்ஜெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரூஃபோட எடுத்து போடுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.